நமக்கு ராமநாமத்தை போதனம் செஞ்ச அந்த குருவுடைய மகிமையை தான் இப்போ நம்ம அனுபவிக்க போறோம். பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி, அந்த ராம நாமத்தை, அந்த பகவானுடைய அந்த நாமத்தை நம்ம எல்லாருக்கும் போதனம் செஞ்சவர், அவருடைய மகிமையை தான் இப்போ நம்ம அனுபவிக்க போறோம். காஷாய தண்டகர காதி விபூஷிதாங்க வைராக்ய பாக்ய ஜலதே கருணாநிதே संसार कूप पतितस्य समाकुलस्य बोरेन्द्रदेव मम देहि करावलम्बम् காஞ்சிபுரத்துல கேசவ பாண்டுரங்கையா சுகுணா அப்படின்ற தம்பதி வாழ்ந்து வந்திருக்காளா. அவ மண்டல மிஸ்ர அக்ரஹாரம்னு காஞ்சியில ஒரு அக்ரஹாரம் உண்டு, அங்க வாழ்ந்து வந்திருக்கா. அப்போ கரண்டா இருந்த பீட்டாதிபதி யாருன்னா விஸ்வாதிகேந்திரர் அப்படின்ற ஆத்ம போதேந்திராள் 58வது பீட்டத்தில் இருந்தவர். இந்த விஸ்வாதிகேந்திரருடைய டிசைபிள் கேசவ பாண்டுரங்கையாவும் சுகுணாவும் அப்போ எப்பெல்லாம் குரு மடத்துக்கு வராரோ அந்த குருவுக்கு சேவை பண்ண போவா, புஷ்பங்கள்லாம் கொடுப்பா, பழங்கள் எல்லாம் கொடுப்பா, அப்படி சேவை பண்ணுவா அந்த குருவுக்கு விஸ்வாதிகேந்திரருக்கு. அப்போ ஒரு நாள் மடத்துக்கு வந்த உடனே விஸ்வாதிகேந்திரர் கிட்ட கேட்கிறாளாம் இவா 2 பேரும், சுவாமி எங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லையே, புத்திர பாக்கியம் இல்லையே, நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும். உடனே விஸ்வாதிகேந்திரர் சொல்றார், கவலைப்படாதப்பா, உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு குழந்தை பிறப்பா, அவ இந்த ஜகத்தையே உஜ்ஜீவனம் பண்ண போறா அப்படின்னு குரு சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது போல கூடிய சீக்கிரம் அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு புருஷோத்தமன் அப்படின்னு பெயர் வைக்கிறா. அப்போ அந்த தம்பதியார் நினைச்சுக்கிறா, இப்படி ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும் சத்குருநாதருக்கு, என்ன புண்ணியம் செய்தேனோ, என்ன புண்ணியம் செய்தேனோ சத்குருநாதா, எத்தனை தவம் செய்தேனோ இன்னருள் பெறவே
அவ நினைச்சுக்கிறா, நம்ம என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும் இப்படி ஒரு குழந்தை நமக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறா அந்த தம்பதியார். அப்போ புருஷோத்தமன் 400 மேனியும் பொழுது வண்ணமா வளர்ந்து வரார். அப்போ ஒரு 5-6 வயசு இருக்கும் புருஷோத்தமனுக்கு. அப்போ அன்றைய தினம்னு பார்த்து விஸ்வாதிகேந்திரர் மடத்துக்கு வந்திருக்கார். இப்போ கேசவ பாண்டரங்கையா வழக்கம் போல சேவை பண்ணலான்னு போகும்பொழுது புருஷோத்தமனும் நானும் வரேன்பா அப்படின்னு அடம் பிடிக்கிறான். அப்போ கேசவ பாண்டரங்கையா புருஷோத்தமனை கூட்டிட்டு மடத்துக்கு போறார். இந்த புருஷோத்தமன் வந்த உடனே விஸ்வாதிகேந்திரருக்கு அவருடைய முகத்துல ஒரு தேஜஸ் தெரியறது, பிரம்ம தேஜஸ் தெரியறது. இந்த குழந்தைய இடத்துல ஏதோ இருக்கு அப்படின்னு தெரிய வர அவர் கேட்கிறார், யாரோட குழந்தைப்பா இது? உடனே கேசவ பாண்டரங்கையா அது என் குழந்தை சுவாமி அப்படின்னு சொல்லுவாரா என்ன? சொல்ல மனசு வருமா என்ன? உங்க குழந்தை சுவாமி, உங்களுடைய அனுகிரகத்தினால பிறந்த குழந்தை இது, நீங்க போட்ட பிச்சையில பிறந்த குழந்தை இது, உங்க குழந்தை சுவாமி, உங்க புருஷோத்தமன். இவர் இப்படி சொன்ன உடனே அடுத்த கேள்வி கேட்கிறார் விஸ்வாதிகேந்திரர், அப்படின்னா இந்த குழந்தை எனக்கே தந்துடுறியா? எனக்கே தந்துடுறியான்னா என்ன அர்த்தம்? மடத்துக்கு தந்துடுறியான்னு அர்த்தம். சன்னியாசம் கொடுக்க போறார் புருஷோத்தமனுக்கு. இப்படி சொன்ன உடனே ஒரு நிமிஷம் அவருக்கு தூக்கி வாரி போட்டுது. அப்ப அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, சுகுணாவை கேட்டுட்டு வரேன் அப்படின்னு ஆத்துக்கு வந்துட்டார். சுகுணா கிட்ட சொல்றா, இந்த மாதிரி ஆயிடுத்துமா, குரு நம்ம புருஷோத்தமனை கேட்கிறார். உடனே சுகுணா ஓன்னு அழறாளாம். இந்த இடத்துல சிஷ்யன்னா வியாக்கியானம் சொல்லுவார், ஓன்னு அழறானா இருக்கிற ஒரே குழந்தைய நம்மளை விட்டு போயிட போறானே அப்படின்னு அழறாளான்னா கிடையாதான். நம்ம குரு கேட்ட பொருளை நீங்க தர மறுத்துட்டேலே, அவருடைய புருஷோத்தமனை அவர் கேட்கிறார், அவருடைய பொருள் அவர் கேட்கிறார். நீங்க என்கிட்ட கேட்டுட்டு வரேன், நீங்க என்னமா குருன்னு எடுத்த சொல்லுவேன், இந்த குழந்தை நம்ம குருவோடது தானே அப்படின்னு சுகுணா சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுதான் கேசவ பாண்டரங்கையாக்கு. உடனே புருஷோத்தமனை மடத்துல ஒப்படைச்சு விடுறா. புருஷோத்தமனும் விஸ்வாதிகேந்திரன் இடத்துல எல்லா ஸ்ருதி ஸ்மிருதி சர்வ சாஸ்திரங்கள் கலைகள் எல்லாத்தையும் கத்துக்கிறார். அப்போ ரொம்ப வருஷம் ஆயிடுத்து. புருஷோத்தமனுக்கு 16 வயசு ஆயிடுத்து. புருஷோத்தமன் கூட ஞானசாகரன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு, சகா. ஞானசாகரனும் புருஷோத்தமனும் சேர்ந்தே வேதம் படிப்பா, சேர்ந்தே உபனிஷத்துக்கள்லாம் படிப்பா, சேர்ந்தே எல்லா கலைகளையும் கத்துப்பா. இப்படி எல்லாத்தையும் சேர்ந்தே பண்ணுவா. ரொம்ப ஆசையா திக் ஃப்ரெண்ட்ஸா இருப்பா ரெண்டு பேரும். அப்போ ஒரு சமயம் விஸ்வாதிகேந்திரர் சொல்றார், நீங்க படிச்சுட்டே இருங்கோ, நான் காஷி வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிட்டார். அப்போ ரொம்ப வருஷம் எடுத்து குரு வரவே இல்லை திருப்பி காஞ்சிக்கு. அப்போ புருஷோத்தமன் ஞானசாகர் இடத்துல கேட்டா, நம்ம போய் காஷி வரைக்கும் போய் குரு பார்த்துட்டு வந்துடலாமா? உடனே ஞானசாகரன் சொல்ற, போலாமே, ஆனா ஒரு கண்டிஷன். ஞானசாகரனுக்கு ஜோதிட சாஸ்திரங்கள் தெரியும், ஆஸ்ட்ராலஜி தெரியும். அதனால அவர் சொல்றார், நம்ம போற வழியில ஒருவேளை உனக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்ததுன்னா நான் உயிரை விட்டுடணும், இல்ல எனக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்ததுன்னா நீ எப்படியாவது உயிரை விட்டுடணும். இந்த கண்டிஷனுக்கு, இந்த நிபந்தனைக்கு நீ சம்மந்தம்னா நான் உன் கூட வரேன். புருஷோத்தமன் நினைச்சாரு, இப்ப என்ன பெருசாயிட போறது அப்படின்னு நினைச்சு சரி அப்படின்ட்டார். ரெண்டு பேரும் சேர்ந்து காஷி கிளம்புறா. ஆனா அந்த டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கணும். 17th செஞ்சுரி தானே இந்த கதை. கால்நடையா நடந்து போனோம் இல்லையா? இங்கே இந்த காஞ்சி எங்க இருக்கு, காஷி எங்க இருக்கு, இப்படி நடந்து போறா ரெண்டு பேரும். அப்ப போற வழியில ஞானசாகரனுக்கு பயங்கர ஜுரம் வந்துருத்து, போயிட்டான். இப்ப புருஷோத்தமன் உயிரை விடணும். உயிரை விடுறதுக்காக புருஷோத்தமன் பிறந்திருக்கார், ஜகத்தையும் உஜ்ஜீவனம் பண்றதுக்கு நான் பிறந்திருக்கார். அப்ப அவர் நினைச்சிட்டார், இந்த உயிர் நமக்கு சொந்தம் இல்ல, குருவுக்கு சொந்தம். குருவுடைய அனுகிரகத்தினாலதான் நம்ம பிறந்தோம். அப்ப இந்த உயிர் நமக்கு கிடையாது. பேசாம நம்ம காஷி வரைக்கும் போய் குரு கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறமா நம்ம கங்கையில உயிரை விட்டுடலாம் அப்படின்னு அவர் காஷி வரைக்கும் திருப்பி போயிட்டார். விஸ்வாதிகேந்திரரை பார்த்தார், சொல்றார், ஞானசாகரன் போயிட்டா சுவாமி, என்னால அந்த தாப்பத்தை தாங்கவே முடியல. நாங்க ரெண்டு பேரும் காஷிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை பண்ணோம், ஒருவேளை அவனுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்ததுன்னா நான் உயிரை விட்டுடணும்னு அவன் சொன்னா, அதை நான் சத்தியம் பண்ணிட்டேன்.
எனக்கு சத்தியத்தை எப்படி மீறதுன்னு தெரியல. இப்ப நான் என்ன பண்றேன் சுவாமி? கங்கையில நான் வந்து குதிச்சுட்டுமா? இவர் இப்படி சொன்ன உடனே விஸ்வாதிகேந்திரருக்கு ஒரு நிமிஷம் ஆச்சரியமா போயிடுது. அப்போ அவர் சொல்ற, ஏன்பா நான் உனக்கு கஷ்டப்பட்டு ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாம் கத்து கொடுத்துருக்கேன், நீ உயிரை விடுறதுக்காக கத்து கொடுத்துருக்கேன். இதோ பாரு, நான் சொல்றது கேளு, நீ சந்நியாசம் வாங்கிக்கோ. சந்நியாசம் வாங்கிட்டா அடுத்த ஜென்மாவாயிடும். அதனால பூர்வ ஜென்மத்துல இருந்தா உனக்கு எந்த சொந்தமோ எந்த ரிலேஷன்ஸும் உனக்கு அடுத்த ஜென்மத்துல செல்லாது. பூர்வ ஜென்மத்துல இருந்த அப்பாவும் உனக்கு அப்பா கிடையாது, அம்மாவும் உனக்கு அம்மா கிடையாது, ஞான சாகரம் உனக்கு சாக்கா கிடையாது, சத்தியமும் அடுத்த ஜென்மத்துல செல்லாது. அதனால நீ சந்நியாசம் வாங்கிக்கோ அப்படின்னு சந்நியாசம் கொடுத்துடுறார் புருஷோத்தமனுக்கு. அப்போ சந்நியாசம் வாங்கிட்டு அடுத்த பிறவினா பேரும் மாத்திரம் இல்லையா, அதனால பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி அப்படின்னு 59வது பீட்டாதிபதியா புருஷோத்தமனை நியமிக்கிறார். இப்ப அவருக்கு போதேந்திராள் அப்படின்ற பெயர் வந்துருது. அப்ப போதேந்திராள் இது போல இருக்கும் பொழுது, திக்விஜயம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவருடைய குரு சொல்றார் விஸ்வாதிகேந்திரர், இதோ பாருப்பா போதேந்திரா, நீ எவ்வளவு கிரந்தங்கள் எழுதினாலும் எவ்வளவு ஸ்லோகங்கள் எழுதினாலும் யாருக்கும் அவ்வளவு ஈஸியா சுலபமா புரிஞ்சுடாது. அதனால நீ என்ன பண்ணு, ராமநாமத்தை ஊர் உலகம் முழுக்க நீ போதனம் பண்ணு, அது எல்லாருக்கும் சுலபமா புரிஞ்சிடும். அதுக்கு நீ என்ன பண்ண, முதல்ல நீ ராமநாமத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதனால நீ வந்து பூரி ஜெகநாதத்துக்கு போ. அங்க லக்ஷ்மிதர கவின்னு ஒருத்தர் இருப்பான். அவர் அந்த ராமநாமத்தோடைய மகிமைய பகவன் நாம கௌமுதி அப்படின்ற கிரந்தத்துல எழுதியிருக்கார். அதுல இருந்து நீ முதல்ல கொட்டேஷன்லாம் எடுத்துட்டு வா, ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துட்டு வா, அப்புறமா நீ எல்லாருக்கும் போதனம் பண்ணு அப்படின்னு விஸ்வாதிகேந்திரர் சொல்றார். உடனே போதேந்திராலும் கிளம்புறார் பூரி ஜெகநாதத்துக்கு. ராத்திரி வேளையில ஜெகநாதரை தரிசனம் பண்ணிட்டு வரத்துக்கே 8 மணி ஆயிடுத்து, ராத்திரி வேலை ஆயிடுத்து. அப்போ எல்லா மக்கள் கிட்டயும் அவர் விசாரிச்சுன்னு வர்றாரு, இங்க லக்ஷ்மிதர கவியோட ஆகம் எங்க இருக்கு? இந்த காலம் மாதிரி கூகுள் மேப்பா போட்டு இருக்க முடியும், வேர் இஸ் லக்ஷ்மிதர கவிஸ் ஹவுஸ் அப்படின்னு தேட முடியுமா? நான் அந்த காலம் மாதிரி இந்த காலம் மாதிரி. அப்போ கூகுள் மேப்பும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. மக்கள் கிட்டதான் எல்லாரும் விசாரிப்பா, இவ ஆகம் எங்க இருக்கு, அவ ஆகம் எங்க இருக்குன்னு. அப்ப மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்பெல்லாம் பக்கத்தாத்துல இருந்தா கூட எல்லா அட்ரஸும் தெரிய மாட்டேங்கிறது யாருக்கும். அப்படி ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்கும் பொழுது மக்கள்லாம் சொல்றா, லக்ஷ்மிதர கவி காலகதி ஆயிட்டார், அவருடைய மகன் ஜெகநாத பண்டிதர் இருக்கார், அவரிடத்துல நீங்க போங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றார். உடனே அவர் ஜெகநாத பண்டிதருடைய ஆகத்தை தேடி அங்க வரார். அப்ப அவர் ஆத்து திண்ணையில உட்கார்ந்து விட்டார். இப்ப உள்ளேந்து அவருக்கு ஏதோ ஒரு அழுகுரல் கேட்கறது, இறைச்சல் சத்தம் கேட்கறது. யாரோ ஒருத்தர் ஜெகநாத பண்டிதர் இடத்துல பேசிட்டு இருக்கா, இது மாதிரி நானும் என்னுடைய மனைவியும் காசிக்கு போயிட்டு இருந்தோம், போற வழியில ஏதோ ஒரு கிராமம் வழியா போகும்பொழுது எங்களுக்கு தெரியல, ரொம்ப அசதியா இருந்தது, சோர்வா இருந்ததுன்னு ஒரு ஆத்து திண்ணையில உட்காந்துட்டோம். நாங்க நினைச்சுட்டோம் திண்ணன்னா உட்கார்றதுக்கு படுத்துக்கிறதுக்கு தானே அங்க போயிட்டோம், ரொம்ப டயர்டா இருந்ததுனால அங்கேயே தூங்கிட்டோம். மறுநாள் கார்த்தால எழுந்து பார்த்தா என்னுடைய மனைவியை காணோம். யாரோ என்னுடைய மனைவி கடத்திண்டே போயிட்டா, நான் எல்லா இடத்துலயும் தேடினேன், அவ கிடைக்கல. அந்த துக்கத்தோட காசியில இருக்கிற விஸ்வேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு கங்கை கரையில சந்தியாவந்தனம் பண்ணலான்னு பார்த்தா, யாரோ ஒரு ஸ்திரீ என்னுடைய காலை கட்டிட்டு என்ன விட்டுடாதீங்கோ சுவாமி விட்டுடாதீங்கோன்னு அழறா. யாருன்னு பார்த்தா என்னுடைய மனைவி. அவ வேற வேஷபூஷணங்களோட இருக்கா, யாரும் பிளேச்சர்கள் கடத்தின்னு போயிட்டா போல இருக்கு. அவளுடைய வஸ்திர பூஷணங்கள் எல்லாம் இவளுக்கு போட்டு விட்டுருக்கா, அவளாவே மாத்திட்டா இவளை. இப்ப நான் இவளை சேர்த்துக்கலாமா வேண்டாமா? இவளும் என்ன விட்டுடாதீங்கோன்னு அழறா, எனக்கும் இவளை விட மனசு வரல. இப்ப நான் என்ன பண்றது சுவாமி? எல்லாரும் ஜெகநாத பண்டிதர் இடத்துல கேளு, அவர் கண்டிப்பா ஒரு தீர்ப்பு சொல்லுவார், சர்வ சாஸ்திரமும் தெரிஞ்சவர் நீங்க தான் அப்படின்னு எல்லாரும் சொன்னா, அதனால்தான் உங்ககிட்ட வந்தேன். இப்ப என்ன பண்றது சுவாமி? உடனே ஜெகநாத பண்டிதர் சொல்றார், ராம ராம ராமன் சொல்லுங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. இவர் இப்படி சொன்ன உடனே ஜெகநாத பண்டிதருடைய அம்மா லக்ஷ்மிதர கவியோட மனைவி உள்ளே இருந்து குரல் கொடுக்கறா, ஏன்பா இப்படி ராமநாமத்தோடைய வேல்யூவை குறைச்சிட்டேன்னா இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் ஏன் பயன்படுத்துற அப்படின்னு கேட்கிறாளானா, இல்ல உங்க அப்பா பகவான் நாம கௌமுதியில ராம
அப்படின்னு சொன்னாலே பாப்பம் நீங்கிடுங்குவாளே, நீ எதுக்கு அந்த 2 நாமத்தை வேஸ்டா வச்சுட்டியப்பா, ஒரு ராமநாமமே போதுமே அப்படின்னு ஜெகநாத பண்டிதருடைய அம்மா சொல்றா. அப்போ அவர் சொல்ற ராம அப்படின்னு சொல்லுங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. இவர் இப்படி சொன்ன உடனே எல்லாத்தையும் போதேந்திரால் கேட்டு இருக்காரு வெளியிலேருந்து. அப்போ ஜெகநாத பண்டிதர் இடத்துல கேட்டார், நான் உங்களுடைய அப்பாவுடைய லட்சுமிதர கவியோடைய பகவன் நாம கௌமுதியிலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு எங்க குரு சொன்னா, அதனாலதான் இங்க வந்தேன். இப்ப இந்த ராமநாமத்தை நம்ம எப்படி ப்ரூவ் பண்றது? உடனே ஜெகநாத பண்டிதர் சொல்றார், நான் புஸ்தகத்தை தான் எல்லாருக்கும் காட்ட முடியும் எங்க அப்பா எழுதியிருக்காருன்னு, ஆனா உங்களை போல ஜெகதாச்சாரியாரால தான் இதை ப்ரூவ் பண்ண முடியும். உடனே இவர் இப்படி சொன்ன உடனே அந்த பகவன் நாம கௌமுதியை போதேந்திரால் ராத்திரி ஒரே ஒரு ராத்திரியில படிச்சு முடிச்சுட்டார். இந்த விளக்குன்னு சொல்லுவா இல்லையா, மாவுலே விளக்கு போடுவா, அதை ஏத்தி வச்சுன்னு முழுசா படிச்சுட்டார் பகவன் நாம கௌமுதிய. அப்போ அந்த மிலேச்சர்கள் கடத்தின்னு போனா இல்லையா ஒரு அம்மாள், அவ கிட்ட போதேந்திரால் சொல்றார், இதோ பாருமா, நீ நதி ஸ்நானம் பண்ணிட்டு இப்படி மூங்கி இப்படி எழுந்துரு, ராம அப்படின்னு சொல்லி இப்படி எழுந்துரு. உன்னை கடத்திட்டு போகும்போது நீ என்ன வஸ்திர பூஷணங்கள்லாம் போட்டுருந்தியோ, எந்த புடவை உடுத்தின்னு இருந்தியோ, எந்த குங்குமம் வச்சுட்டு இருந்தியோ, எந்த பூ வச்சுட்டு இருந்தியோ, அதோட நீ திரும்பி எழுந்து வந்தீங்கன்னா ராமநாமம் பலிச்சுதுன்னு அர்த்தம். நீ இதே வஸ்திர பூஷணத்தோட போய் நதி ஸ்நானம் பண்ணு. நீ ராமநாமத்தை நம்புறியாமா, நம்புறியா அப்படின்னு போதேந்திரால் கேட்கிற. அந்த அம்மாள் சொல்றா, எனக்கு ராமநாமத்தை பத்தி எல்லாம் தெரியாது, குருவான உங்களை நம்புறேன், எனக்காக என்னுடைய கஷ்டத்தை தீக்கிறதுக்கு நீங்க ஒரு வழி சொல்றேலே, அதை நான் நம்புறேன், நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு அந்த அம்மாள் சொல்றா. உடனே மறுநாள் கார்த்தால நதி ஸ்நானம் பண்ணி இப்படி மூங்கி ராம அப்படின்னு எழுந்தா, அன்றைய தினம் அவளை கடத்திட்டு போகும்பொழுது என்ன வஸ்திரம் போட்டு இருந்தாலோ, எந்த புடவை உடுத்தின்னு இருந்தாலோ, எந்த பூ வச்சுட்டு இருந்தாலோ, எந்த குங்குமம் வச்சுட்டு இருந்தாலோ, அதோட திரும்பி வந்தாளாம் அந்த அம்மாள். இதை பார்த்த உடனே இது எல்லாத்தையும் ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுத்து. உடனே அந்த அம்மாளையும் கை குவிச்சது மட்டும் இல்லாம இப்படி ஒரு பரிகாரத்தை சொன்ன, இப்படி ஒரு தீர்ப்பு சொன்ன அந்த ஜெகத்குருவான அந்த போதேந்திராலையும் கை குவிக்கிறாள்னா, இப்ப ஊர் மக்கள் எல்லாம் சொல்றா, இது எப்பேற்பட்டது, இந்த ராமநாமம் எப்பேற்பட்டது, இந்த ராமநாமத்தை மிஞ்சி வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு மக்கள் எல்லாம் சொல்றா. ராமநாமமு மிஞ்ச ஜேசின ரசிகதா பிரபோத மூர்த்தியை, ராமநாமமு 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 ராமநாமமு
பூமியுடைய மகிமை. இது இன்னொரு மகிமை. இது போல போதேந்திரன் திக்விஜயமா போயிட்டே இருக்கார் ஒவ்வொரு ஊருக்கும். அப்போ இந்த கும்பகோணம் தஞ்சாவூர் பக்கத்துல நீடாமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் சொல்லுவா இல்லையா, அங்க ஒரு தம்பதியார் போதேந்திரால பிக்ஷைக்கு கூப்பிட்டு இருந்தா. ததா தஸ்யைவ விப்ரஸ்ய பாலக பஞ்சகாயன மூகோபி விவிதஞ்சானம் சாங்கியதேன யயாஜலம் திருஷ்ட்வா தஸ்ய தூகத்வம் யதீந்திரः கருணாநிதியே 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 நீதராம் நீதராம் शोकमापन्नः तत्रैव प्ररुरोध च तत्रैव प्ररुरोध च. அப்போ அந்த தம்பதியாருக்கு ஒரு குழந்தை உண்டா. அதுக்கு 5 வயசு ஆறுது. ஆனா பாவம் அந்த குழந்தைக்கு வாய் பேச தெரியாது. மூக்க பாலகன், ஊம குழந்தை. அப்போ போதேந்திரால் வரும்பொழுது இந்த குழந்தை ஏதாவது அபச்சாரம் பண்ணிட போறதே அப்படின்னு அது உள்ள ரூம்ல சாத்தி வச்சிருக்கா. அதை கட்டி போட்டிருக்கா அந்த குழந்தைய. அப்போ போதேந்திரால் சாப்பிட்டு இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு பசி வந்துருது போல இருக்கு. அதுக்கு சொல்ல தெரியல பசிக்கிறதுல. அம்மான்னு கூப்பிட தெரியல. அம்மா அப்பான்னு கூட வாயில வராது அந்த குழந்தைக்கு. அதனால கதவை போட்டு டொபால் டொபால் டொபால்னு தட்டி எப்படியோ வெளியில வந்துருது அந்த குழந்தை. அப்போ இங்க பரிமாறி இருக்கா இல்லையா, அதை பார்த்து அதுக்கு சொல்ல தெரியல. இப்படி இப்படி காட்டுறது, பாவனை காட்டுறது. அப்போ இதை பார்த்த உடனே போதேந்திரால் அங்கேருந்து எழுந்து போயிட்டார். பாதியில சாப்பிட்டு இருக்கும் போது எழுந்து போயிட்டார். அப்போ அந்த தம்பதியார் நினைச்சார், அந்த குழந்தை ஏதோ அபச்சாரம் பண்ணிட்டு போல இருக்கு போதேந்திராளுக்கு நம்ம ஏதோ அபச்சாரம் பண்ணிட்டோமோ, ஏதோ தோஷமா எடுத்தா அப்படின்னு நினைச்சுட்டு போதேந்திராள் கிட்ட போய், நீங்க சாப்பிடணும், எங்க குழந்தை பிறந்ததுல இருந்து ஊமைதான், அதுக்கு வாய் பேச தெரியாது, அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க சாப்பிடலாம். உடனே போதேந்திரால் சொல்றார், அதுக்காக நான் ஒண்ணு எழுந்துக்கலப்பா, நான் ஊர் உலகம் முழுக்க உபதேசம் பண்றதே ராமநாமத்தை தானே. இந்த குழந்தைக்கு ராம அப்படின்றது கூட வாயில வராதே, அதனாலதான்ப்பா, அந்த கவலையாலதான் நான் எழுந்துட்டேன். அது எப்படி மோட்சத்தை அடைய போறது, எப்படி முக்தி அடைய போறது அப்படின்னு போதேந்திரால் சொல்ல, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கோ அப்படின்னு அவ அம்மா அப்பா சமாதானம் படுத்துறா. இவ அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது உள்ளே இருந்து ராம 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 ராம
ராம ராம ராமன் ஏதோ உள்ளே இருந்து கேட்கறது, யாரு பாடுறா அப்படின்னு பார்த்தா அந்த வாய் பேச தெரியாத குழந்தை, அம்மா அப்பான்னு கூட வாயில வராத குழந்தை ராமநாமம் பாடுறது. எப்படி அப்படின்னா, போதேந்திரன் பாதியில எழுந்து போனார் இல்லையா, அவர் சாப்பிட்ட அந்த மிச்சம் வச்சிருக்கிற அந்த உச்சிஷ்டத்தை சாப்பிட்டதுனால, அந்த இது கூட குருவுடைய மகிமை தான். அந்த உச்சிஷ்டத்தை சாப்பிட்டதுனால அந்த குழந்தைக்கு ராம ராம ராம் அப்படின்னு வாயில நாம வந்துருச்சு. அந்த குழந்தைய பேச கூட வச்சிடலாம், என்னமோ தெரப்பி எல்லாம் கொடுத்து பேச வச்சுடலாம். ஆனா ராமராமம் சொல்ல வைக்கணும் இல்லையா, அது அந்த குருவோடைய கட்டாட்சத்தினாலதான். அந்த குரு அனுகிரகம் இருந்தாதான் அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும். அப்பேற்பட்ட அந்த போதேந்திரன் எப்பேற்பட்ட மகிமைகள் எல்லாம் பண்ணிருக்கார். அப்போ இந்த தம்பதியார், நாங்க என்ன பண்ணிருந்தோம், நாங்க என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும், நீங்க இப்படி ஒரு மகிமை எங்க குழந்தைக்கு, நீங்க இப்படி ஒரு பாக்கியத்தை எங்க குழந்தைக்கு பண்ணிருக்கீங்களே, நாங்க உங்களிடத்துல நமஸ்காரம் பண்றோம் சுவாமி. त्वमेव मम शरणं हे गुरुनाथा, त्वमेव मम शरणं हे गुरुनाथा, त्वमेव मम शरणं त्वं विना दीनं रक्षकमान्यं, त्वं विना दीनं रक्षकमान्यं, क्षणमपि मनसा स्मरामि नान्यं, क्षणमपि मनसा स्मरामि नान्यं, त्वमेव मम शरणं हे गुरुनाथा, त्वमेव मम शरणं जननी त्वमेव जनकस्त्वमेव, जननी त्वमेव जनकस्त्वमेव, जगदोद्धारक सर्वं त्वमेव, पालय भगवन् नाम मुदेन्द्र, पालय भगवन् नाम मुदेन्द्र, प्रेमिक भावुक पादारविन्द, त्वमेव मम शरणं, पालय भगवन् नाम मुदेन्द्र, प्रेमिक भावुक पादारविन्द, त्वमेव मम शरणं हे गुरुनाथा, त्वमेव मम शरणं, मम शरणं, मम शरणं. அப்படி அந்த தம்பதியார் போதேந்திராளுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறா. அப்பேற்பட்ட அந்த பகவன் நாம போதேந்திராளுடைய மகிமையை தான் இன்றைய தினம் நம்ம அனுபவித்தோம். முதல்ல நம்ம எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு குரு மகிமா இல்லையா. முதல்ல ஆதிசங்கருடைய மகிமையை பார்த்தோம், அப்புறம் அந்த பகவன் நாம போதேந்திராளுடைய அந்த மகிமையை பார்த்தோம். குருவாரமான இன்று குருவுடைய மகிமையை சொல்ற பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிருக்கு. கடைசியா நம்மளுடைய குருநாதர் சிஷ்ய அண்ணாவை ஸ்மரணை பண்ணிட்டு முடிக்கும். மங்களம் சத்குருபியோஸ்து வைஷ்ணவேபியோஸ்து மங்களம், மங்களம் மாதவாயாஸ்து பிரேமிகாயாஸ்து மங்களம், மங்களம் மங்களம்.